குற்றத்தை தெரிந்து திட்டமிட்டு நடத்தி வந்த கும்பலால் 17 பள்ளி சிறுமிகள் உட்பட 25 மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவத்தில் மேலும் ஒருவரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. இந்த சம்பவத்தில் அதிர வைக்கும் உண்மைகள் வெளியாகி வருகின்றன. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சென்னை வளசரவாக்கத்தில் பாலியல் தொழில் நடத்தப்பட்டு வருவதாக விபச்சார தடுப்பு பிரிவு காவல்துறைக்கு சில தினங்களுக்கு முன் தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அங்கு சோதனை செய்தபோது சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற 70 வயது முதியவர் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. அந்த முதியவரிடம் விசாரணை செய்தபோது தேனாம்பேட்டையைச் சேர்ந்த நதியா என்ற பாலியல் தரகரிடம் பணம் கொடுத்து சிறுமியை அழைத்து வந்ததாக தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த நதியா என்ற 37 வயது பாலியல் தரகரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டபோது அவரது சகோதரி சுமதி மற்றும் சுமதியின் 2வது கணவர் ராமச்சந்திரன் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து பாலியல் தொழில் செய்தது தெரியவந்தது. குறிப்பாக பள்ளியில் படிக்கும் சிறுமிகளை பணத்தாசை காட்டி மூளைச்சலவை செய்து பாலியல் தொழிலில் தள்ளி அதனை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டி தொடர்ந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்ததும் தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் பாலியல் தொழில் தரகர் நதியா, அவரது சகோதரி சுமதி, அவரது கணவர் ராமச்சந்திரன் மற்றும் மாயா ஒலி, ஜெயஸ்ரீ, அசோக்குமார், ராமச்சந்திரன் ஆகிய 7 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் இதுவரை 17 பள்ளி சிறுமிகள் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி வந்ததும் ஒவ்வொரு சிறுமிக்கும் 50,000 ரூபாயில் இருந்து 1 லட்சம் வரை கமிஷனாக பெற்றதும் தெரியவந்தது. இந்நிலையில் நதியாவுக்கு வலதுகரமாக இருந்த தாமோதரனை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர் தீநகரில் உள்ள தனியார் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மேலாளராக பணிபுரிந்தபடியே நதியாவுக்கு திட்டங்களை வகுத்து கொடுத்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். தொடர் விசாரணையில் மேலும் பல தகவல்கள் அம்பலமாகும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.